ஹலோ மக்களே! சுரக்காய் கறி வெஜ் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வாட்டி வெஜ் ஹோட்டலில் இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிட்டேன். அப்போ வந்து இதே டேஸ்ட் நாக்கில் ஒட்டிக்கிச்சு. இது எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அது கூடவே 4-5 வரமிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், செம்ம ஃப்ளேவர் தரும். இது கூடயே நல்லா பொடி பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம், நெக்ஸ்ட்டு மசாலான்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சுரக்காயை நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இதுவும் நல்லா அந்த எண்ணெயிலே சுருள வதங்கணும். ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா சுரக்காயிலே தண்ணி இருக்கும், 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும். இது ஒரு மூடி போட்டு காய் வேகிற வரையும் வேகட்டும். இதுக்கு ஒரு சின்ன பவுடர் ரெடி பண்ணும். ரோஸ்ட் பண்ண பீனட்ஸ், அப்புறம் கார்லிக், அதுக்கப்புறம் ஒரு 2 வரமிளகா, அதை நல்லா கொரன்னு அரைக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சி இதோட சேர்த்துடணும். இதுதான் வந்து ஹோட்டல் ரெசிபியோட இதுவே. பிகாஸ் அந்த கார்லிக் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுனால இப்போ வீடு சான்ஸே இல்லை, ஒரே மணமாக இருந்துச்சு. செம்ம லவ்லியான ஒரு ஸ்மெல் மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அடிப்பொலியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.